உலகம் வேணும் வரவே இல்லை ஈராண்டு காலம் ஈராண்டு காலம் ஈஸ்வரனோ காலமாச்சு ஈஸ்வரனார் வரவே இல்லை. 3 ஆண்டு காலமாச்சு இந்த முக்கண்ணனும் வரவே இல்லை. 4 ஆண்டு வருடமாச்சு நாதன் பகவானை காணவில்லை. அப்படி 12 வருடமாச்சு இந்த பகவானும் வரவே இல்லை. பகவானை காணவில்லை. அதாவது ஒரு மனுஷன் என்னம்மா 12 வருஷமா ஒரே இடத்துல பல்லு விளக்காம குளிக்காம ஆமா ஒரு தலையில எண்ணெய் வைக்காம ஒரு Dress மாத்தாம இருக்கான்னு சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? Dress இல்லாம இருப்பான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் கரையந்தில் இருக்குமா ஐயா? வாந்தி வந்துரும். ஆமா கிட்ட போக முடியுமா? அதே போலவே இந்த ஆண்டவனை சிவபெருமானை தான் நினைத்து இந்த வல்லரக்க பாலகனானவன் ஆமா ஈராறு 12 வருடமாக தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கும் பொழுது இந்த வல்லரக்க பாலகன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வல்லரக்க பாலகன் வல்லரக்க பாலகன் மாலை சாரலீல காற்றடிக்கு மனகோவே மறையன் குச்சி மேல் பாட பள்ளி எல்லாம் பழசீவேன் ரொம்ப மெல்ல சடைகாழ்வேன் மாட்டின் விளைத்தவான் மாட்டின் விளைத்தவான் மாட்டில் பூசாரி முட்டாயோ வல்ல ராக்க ராசூதரான் ஆண்டவாணி ராணினை 12 வருடாவோ பாரதாவும் செய்துவார் நோட தவத்தால் ஆசையாத கைலாசோ ஆசையாத கைலாசோ ஆசையில அப்படி யோகருக்கு பொழுது காற்றடித்து வரல் குவைத்து கரையான் குச்சி மேல்படர பள்ளி எல்லாம் வாசி பெற்ற ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன கால் மாட்டுல பெரிய மரமானவே முளைச்சிருக்கான். அந்த 12 வருஷத்துல மரமே முளைச்சிட்டு மரமே முளைச்சு நிக்கி. ஆமா அப்படி மரம் முளைச்சி சரி அப்படி கொண்டையில சில குருவியானது கூடு கட்டி கும்மான போடுவான். துண்டு மர கட்டெல்லாம் சொறி உரசும் புலி கடுவா புலி கடுவால அந்த பக்கம் வந்த வழியா வந்து ஏதோ ஒரு மரம் முளைச்சு நீங்க ஒரு கட்டை நிக்க சொல்லி அதை பாட்டு உரைச்சிட்டு போமா. அப்படி ஆள் அடையாளம் தெரியாம நீ இருக்க அந்த இடத்துல. அப்படி ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து இந்த வல்லரக்க ராட்சதானவன் 12 வருடமா தவம் இருக்கும் பொழுது காற்றடித்து மணல் குவித்து கரையான் குச்சி மேல்படர பள்ளியெல்லாம் பரிசு பெற்று ரோமமெல்லாம் சடைகள் பின்ன கால் மாட்டில் விளைத்தம்பரம் தலைமாட்டில் பூச்சொரிய அப்படி 12 வருடமா தவம் இருக்கும் பொழுது இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைகிறது.
தவநிலை முற்றுவிட்ட காரணத்தான அசையாத கைலாசம் அசைகிறது. உடனே அம்மை பரதா தேவி ஆனவள் ஆண்டவன் சிவபெருமானத்திலே என்ன சொல்கிறாள் தெரியுமா? சொல்லுகிறாள், ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனை இடமதில யாம்பிகையோ பார்வதியா ஆண்டவனை பகவானியா ஈஸ்வரனை இறையோன் ஈஸ்வரனை இறையோன் காரணம் என்ன? இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு கைலாசம் எப்படி அசைதே சுவாமி அப்படி என்று சொல்லி அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே கேட்கிறார். அம்மா உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், என்னமா சொல்கிறார்? அதே பார்வதி சுவாமி வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சுவாமி கைலாசம் அசைதி? என்னை தான் நினைத்து ஆதி பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா இந்த வல்லரக்க பாலகனானவன் 12 வருடங்களாக ஆமா அந்த இமயமலை சாரலிலே தோன்றிருந்து வருகிறார். சரி அப்படி என்று சொன்னார். உடனே பார்த்தால் பார்வதி பகவானே உங்களை தான் நினைத்து 12 வருடமாக தோன்றிருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கலாம்ல? அந்த வரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தானே என்ன சுவாமி? ஆமா உடனே சொல்றார் சிவபெருமான், ஏ பார்வதி சுவாமி அது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா கேட்டவனை கொடுக்கிறதுக்கு? கேட்டவனை அப்பளம் கொடுக்க முடியுமா? இல்ல மாங்காவா அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க? அவன் என்ன தெரிஞ்சுதவன் இருக்கானோ அவனுக்கு என்ன வேணும் நமக்கு தெரியல. அவன் கேட்ட உடனே நம்ம எப்படி கொடுக்க முடியும்? முடியாதுல்ல. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதா தேவி இடத்திலே சொல்கிறார். உடனே பார்வதா தேவி சொல்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும் பகவானே, என்னதான் இருந்தாலும் உங்களை நினைத்து 12 வருடம் தவம் இருந்திருக்கிறார்கள். 12 வருடம் தவம் இருந்திருக்கிறார். அப்ப அவர்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை கொடுக்கணும். அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் இடத்தில் செல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் அதாவது ஆண்டவன் சிவபெருமானே நேரடியா வந்து வெள்ளரக்கனை பார்க்க முடியாது. ஆமா இப்படி கடியத்தவ செஞ்சதனால அவனே கையில வந்து பாத்துட்டு போன போட்டுமே. ஆமா அப்படி எண்ணி சரி அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு தூதுவன் யாரு? நந்தி தேவன் தானே? நந்தி தேவன். ஆமா சிவன் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு சொன்னா ஆமா சிவன் கோயிலுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? சிவன் கோயிலுக்கு முன்னாடி படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு இருக்குமா? ஒரு சாமி இருக்கும்ல, காதுல சொன்னா கூட கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஒரு காலமாடு படத்தை கிடக்கும். ஆமா காலமாடு படத்தை கிடக்குமா? ஆமா காலமாடு தானமா? அப்படியா? ஆமா அதான் ஆண்டவன் சிவபெருமானுடைய தூது. தூது ஆமா இவர் காத்துக்குள்ள நம்ம நமக்கு என்ன தேவை அதை சொன்னோம்னா இவர் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லி அதை நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு தான் அந்த மாட்டு காதுல சொல்லுவோம், நந்தி தேவர் காதுல. அப்படியா? மாட்டு காதுல. ஆமா அப்ப இந்த ஆண்டவன் சிவபெருமான் அதுதான் நந்தி தேவன். சரி அப்ப நந்தி தேவனை தான் அழைத்தார். அப்ப நான் நந்தி தேவன் எப்படி வருகிறார் தெரியுமா? ஆண்டவனின் இடமாதீல ஆண்டவனின் இடமாதீல அழகு வெள்ள நந்தேவியா அழகு தானே வாரா ஆண்டவனின் இடமாதீல ஆண்டவனே பகவான் ராமதிரகம் ஜாங்காரா
இறையோ இறையலாக்கும் கங்காரா என்ன அழைத்தாயே விவரம் என்று தெரியாமையா என்று சொல்லி நம்பியா அளவுடான சொல்லுறார் அந்த வார்த்தையார் அந்த வார்த்தையார் ஆண்டவரும் யாரு சொல்லும் வெள்ளை நந்தியா அழகு வெள்ளை நந்தியா ஆண்ட வாணி வார்த்தையா ஆண்ட வாணி தாண்டினை வல்லராக பாலியா இமய மாலை சாராலிய இருந்து தாவம் செய்துவா என்று சொல்லி ஈஸ்வர இன்பமோடு சொல்லுவார் அரக்கனையும் அழைத்துவார் அரக்கனையும் அழைத்துவார் அப்படி ஆண்டவன் சிவபெருமான் அழகி நந்தி தேவனை காணழைத்தார். யா நந்தி தேவா, சுவாமி நீ ஒண்ணு செய்ய வேண்டும். என்ன சுவாமி செய்ய வேண்டும்? அதாவது நீங்க சொல்லுங்க, நான் காத்துருக்கு சுவாமி. இந்த ஆதி காலத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க மன்னனானவன் ஆமா ஈராறு 12 வருடங்களாக என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறான். சரி சுவாமி. அந்த இமயமலை சாரலிலே ஆமா ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து அருந்தவசானது செய்து வருகிறான். சரி. ஆகையினால ஆமா அந்த வல்லரக்க பாலகனால் நீ கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமி. சரி. நம்ம வந்து தெய்வ பிறவி, சரி, அவனோட மானிட பிறவி. ஆமா. நான் அழைச்சா அவன் எப்படி சுவாமி நம்ம வர முடியும்? நான் பறந்து வந்துருவேன். சரி. அவன் எப்படி வருவான்? அதாவது சுவாமி அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நந்தே. இந்த 2 குழிவையே அவனுடைய கலாப்பல்ல ஒதுக்க சொல்லு. சரி சுவாமி. அப்படி என்று சொல்லி 2 குழிவையை கொடுத்தார். குழியை கையில கொடுத்தார். அதாவது அவனை 2 கலாப்பல்ல ஒதுக்க சொல்லு. ஆமா. முழுகி நீங்க தொலைச்சாங்க. கைத்து மறந்து முழுகிறாம. முழுகிராம பண்டன் நினைச்சு. ஆமா. அப்படின்னு சொல்லி சரி. ஆண்டவன் சிவபெருமான் 2 குழியை கையிலே கொடுத்தார். கையிலே கொடுத்தார். அவன் 2 குழியை கொடுத்து எங்க ரெக்கையாடக முளைக்கும் அப்பா. ஆமா. அப்படி அவனை ஆதிபலி கைலாசத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி 2 விரும்பி பறந்து வந்துடலாம். ஆமா. சரி. அப்படி என்று சொல்லி நந்திதேவன் இடத்திலே 2 குளிகையை கொடுத்தார். ஆமா. உடனே நந்திதேவன் அந்த குளிகையை எடுத்துக்கொண்டு அரக்கனை எப்படி தேடி வருகிறார் தெரியுமா? இன்னும் முங்கானலைய அரக்கனை இன்னும் முங்கானலைய எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ காணவே இல்லை. சுத்தி பாக்காரு மரங்களா முளைச்சு நிக்கி. அவன் கரையா புத்து மாதிரி இருக்கானே, பேர எங்க தேடி அலைய முடியும்? புத்துக்களெல்லாம் ஒளிஞ்சிட்டு கிடக்கான். எப்படி பார்க்க முடியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஆமா. அப்ப இந்த நந்திதேவன் இந்த அப்படியே வருகிறார். சுத்தி பார்த்து அழைச்சி அவர் தவிச்சு போச்சு. தவிச்சு போச்சு. இந்த ஆலமரத்து கடையில இந்த ஓய்வு எடுப்போம். ஆமா. அப்படி சொல்லி உட்கார போறாரு. அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆமா
அப்படி ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதிலே கேட்டார். ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரம் சொல்ல என்னது? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்ப ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் மட்டும் அப்படியே அழகு நந்தி தேவருக்கு காதில் வருகிறது. உடனே பார்த்தா நந்தி தேவர், ஏ அரக்கா, அரக்கு இருக்கா? யாருக்கு இருக்கு? ஏ அரக்கா, நீ எங்க இருக்க? ஆமா அப்படின்னு சொல்லி நந்திதேவன் சத்தம் போடுறாரு. உடனே பார்த்தா அந்த வல்லரக்கன் ஆண்டவன் சிவபெருமான் தான் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி புத்த உடச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டான். உடச்சு வெளிய வந்து பாக்கான். ஆமா எங்க இருக்காரு எங்க இருக்காரு? ஆமா அப்படி தேடுதான். அப்படி தேடி தேடி பாக்கான். முன்னாடி ஒரு காலம் மட்டும் படுத்து கிடக்கு. ஆமா படுத்த கிடக்கும். 4 கால வச்சுட்டு நிக்கு. ரெண்டமா நிக்கி காலமாடு. ஆமா பாக்க அரக்கன் அங்க பாக்க நம்ம ஆண்டவன் சிவபெருமான் நினைச்சோம். நம்ம தவத்தை கலச்சது ஆண்டவனா இருக்கும்னு நினைச்சு நம்ம தேடி தேடி பாக்குறோம். ஆண்டவனை காங்கலியே. ஆமா நீ 4 கால் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, 2 கால் இருக்கு. ஆமா நீ எப்படி ஆண்டவனா இருக்க முடியும்? பகவான் மாதிரி தெரியலையே. பகவான் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆமா அப்படியே கடும் கோபம் கொண்டு இந்த வல்லரக்க பாலகனானவன் இருக்கிறான். ஆமா நம்ம தவத்தை கலச்சிட்டானே. ஏன் தவத்தை கலச்ச யாரா? யாருப்பா நீ? யாரப்பா நீ? கொம்பு வச்சுக்கிட்டு நிக்க அப்படின்னு சொல்லி ஏசினான். அப்படி சொல்லி கோவப்படுதான். உடனே பார்த்தா நந்தி தேவர் பார்த்தாரு. எப்ப வல்லரக்கா, நீ கோவப்படாத, தவம் கலந்து சொல்லி வருத்தப்படாதப்பா. ஆண்டவன் சிவபெருமான் தான் உன்னை அழைத்துட்டு வர சொல்லி ஆமா என்னை அழைத்து வச்சிருக்காரப்பா. நீங்க யாரு முதல்ல? அதாவது நான் தான் ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவன். ஏவல் பணிவிடை செய்வதற்கு. ஆமா ஆமா பேர் என்ன பேரு? என்னுடைய பேர் வந்து நந்தி. உங்க பேர் நந்தி தேவனா? நந்தி தேவன். சரி சுவாமி, நீங்க என்ன அழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் கைலாசம் போகணும், பகவானை பார்க்கணும். அப்படிதானே? பகவானை பார்க்கணும். நீங்க போயிருக்கீங்க சுவாமி பறந்து. சரி நான் எப்படி சுவாமி வர முடியும்? எப்ப அரக்கா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. எங்க சுவாமி? என்ன அப்படி 2 குளிகை கொண்டாங்க சுவாமி. ஆமா அப்படின்னு சொல்லி 2 குளிகை கொடுத்தார். கையில கொடுத்தா அதாவது வல்லரக்கா, என்ன இந்த 2 குளிகையே என்ன செய்யணும்? 2 கடாப்பல்ல ஒதுக்கணுமோ? அதாவது நீ முழுகிட்டேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும் சுவாமி? பிட்டில தான் முளைக்கும். பறக்க முடியாது, குப்பருக்கு தான் விழணும். நீ குப்பர விழுந்து என்னைக்கு நீ கைலாசம் கொண்டு போக முடியாது. கடவுளுக்குள்ள ஒதுக்கிக்க. ஆமா வெக்க முளைக்கும். நீ நானும் கைலாசம் பறந்து போயிடலாம். கைலாசம் போயிடலாம். உன்னை கடவுள் தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரப்பா. ஆமா சரி அப்படி என்று சொல்லி இந்த நந்திதான் தேவனானவர் 2 குளிகையை கொடுத்தார். கையில ஒடுக்கிறார். உடனே வல்லரக்க பாலகனானவன் 2 கடாப்பல்ல ஒதுக்க அப்படியே 2 ரெக்கையானது முளைச்சது. 2 ரெக்கை முளைச்சது. பாவி பயலுக்கு ரெக்கை தான் முளைச்சது, நிக்க மாட்டான். ஆமா நிக்க மாட்டான். ஆமா இப்ப நடந்து போற ஆளுக்கு ஒரு சைக்கிள்ல கையில கிடைச்ச என்ன ஆகும்? சுத்தி ரவுண்ட் அடிப்பாருலாமா? ஒரு 4 நாளைக்கு அடி ரவுண்ட் அடிப்பாரு. ஆமா வேற பேர் போட்ட இடத்துல நடக்கும். போட்ட இடத்துல அதனால பஞ்சாலை கிடக்கும். அதே போலவே இந்த வல்லரக்க மேல பிறக்கும், கீழே பிறக்கும், அங்க ஓடுதான், இங்க ஓடுதான், ஒரே ஆட்டம் பாட்டு அவனுக்கு. ரெக்க முளைச்சோன்னு பறந்து பாக்கான். இப்ப நமக்கெல்லாம் ரெக்க முளைச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. அங்க போறப்ப இங்க போறப்ப ஒரே ஆட்டம் தான். ஆமா என்னமோ கடவுள் நமக்கு ரெக்க இல்லாம படைச்சு விட்டாரு. ஆமா அப்ப இந்த வல்லரக்க பாலகனுக்கு 2 ரெக்கையானது வைத்து விட்டது. உடனே இந்த நந்தி தேவனானவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு எப்படி கைலாசம் வருகிறார் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்தில்
சரி. அப்படி முன்னடந்து வரும் பொழுது ஆமா இந்த வல்லரக்க பாலகன் அப்படியே பின்னாடி பறந்து வாரான். ஆமா சரி. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே வரும் பொழுது ஆமா அதாவது கைலாசம் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரே புகமூட்டமா இருக்கும். ஆமா எப்பவுமே யாகம் வளர்த்துட்டு இருப்பாங்க. யாகம் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆமா புகமூட்டமா இருக்கும்போது கேட்கான், ஏன் நந்தி என்னப்பா என்ன ஆண்டவனை காணல? இந்த பக்கம்லாம் கொம்பு வச்சிட்டு இருக்காங்க பத்தில யாரு தெரியுதா? யாரு? அவங்க தான் அரக்கர்கள். சரி. இந்த பக்கம் ஒருமே தாடி வச்ச முனிவர்களா இருக்காங்க தெரியுமா? ஆமா. இவங்க சட்டமுனி. ஆமா சட்டமுனி. அவங்கள பெரிய பெரிய மாமுனிவர்கள். சரி. ஆமா. நீ என்ன சுத்தி பாக்கி நீ யாரை தேடுத? நீ சுத்தி பாக்கி யாரை பார்த்து தேடுத? சிவபெருமானையா தேடுத? அந்த நேரே ஒரு மேடை இருக்கு பத்தியா? ஆணைத்தோல் ஆசனத்துல புலித்தோல் ஆடையில செங்கோல் கரம் பிடித்தவாறு இமய பர்வதத்தின் ராஜகுமாரனாக விளங்கக்கூடிய அந்த இருக்காரு பத்தியா? ஆமா அதுதான் சிவபெருமான். அவர்தான் நீ தேடியா? அவர்தான் சிவபெருமான். உனக்கு என்ன தேவை அவர்கிட்ட போய் கேளு. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறேன்னு சொன்னா அந்த வீட்டுல 2 சின்ன பிள்ளைங்க இருக்கும். ஆமா வெறுதைய வீசிட்டு போக முடியுமா? சும்மா போக முடியலாமா? சும்மா போக முடியாது. ஒரு 10 கொய்யாப்பழம் வாங்கிட்டு போனா மதிப்பு. என்ன பழம்? 10 கொய்யாப்பழம். 10 கொய்யாப்பழம் வாங்க முடியுமா? அப்போல காலத்துல வாங்கலாமா? இப்ப வாங்க முடியாது. ஆதி காலத்துல. ஆமா சரி. அப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாக்கு போனோம்னு சொன்னா ஏதாவது கேரி போய் நிறைய வாங்கிட்டு போனோம். பண்ட பலகாரம் வாங்கிட்டு போவோம். ஆமா. அப்ப இவனும் ஆண்டவன் சிவபெருமானை பார்க்கிறதுக்கு வரான். பார்க்கிறதுக்கு வந்துட்டு ஒண்ணு வாங்கலையே. ஆமா. அப்படின்னு சொல்லி சரி பூ மாலை ஆமா பால் பன்னீர் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரான். ஆமா. அப்படி வாங்கிட்டு வரும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்தார். அந்த வல்லரக்க ராஜுடன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆண்டவனிடமாதே ஒரு சொட்டு சொட்டுவா உடைய வாங்க தான் 2 நேரம் தானே சொல் ஈஸ்வராணி தான் 3 நேரம் தானே சொல் 3 நேரம் தானே சொல் கண்ணடை ஒரு நேரம் சுத்துதான் அப்படியே உடையவனை வணங்குதான். 2 நேரம் சுத்துதான் அப்படி ஈஸ்வரனா வணங்குதான். அப்படி 10 நேரம் சுத்தி அப்படியே பகவானே வணங்கி நிற்கான். நமஸ்கரித்து நிக்கிறான். போகும்போது பணிவா போகணுங்களா? ஆமா கண்டிப்பா. என்னன்னா காரியம் ஆகண்டி இருக்கு. ஆனா வாங்கன்னு சொன்னா எப்ப நீதான் உலகத்திலே பெரிய அளப்பா. அண்ணாச்சி காணுமா? எப்பேற்பட்டால் நீங்க வெள்ளை வேட்டி கட்டி நீங்க கால செருப்புலாம் நடந்து வந்தீங்கன்னு சொன்னா பாக்கதான் கையெடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளு, எப்பேற்பட்ட ஆளு. 500 ரூபாய் கை மாத்து ஆரம்பிப்பாங்க. அப்ப நமக்கு தேவன்னு சொன்னா என்ன புருவனாலும் புருவம். ஆமா நம்ம காரியம் நடக்கணும். அப்படி சொன்னாதான் 10,500 கிடைக்கும். என்னன்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்காது. அப்புறம் கட்டண மாட்டாங்க. ஆமா ஆறு பாட்டு இந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் போவாரு. ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெருமானை 10 நேரம் தான் சுற்றி பகவானை நமஸ்கரித்தான். அப்படி நமஸ்கரிக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறார், வல்லரக்கா என்னை தான் நினைத்து யார் 12 லோகம் இருந்தியே உனக்கு என்ன போதும்?
என்னுடைய தவநிலம் எப்படி இருந்தது சுவாமி? உனக்கு ஆடு வேணுமா? வேண்டாம் சுவாமி. மாடு வேணுமா? மாடெல்லாம் வேண்டாம் சுவாமி. எப்ப சொத்து வேணுமா? வேண்டாம் சுவாமி. உனக்கு மனைவி தான் வேணுமா? ஏற்கனவே ஒண்ணு கேட்டுங்க, வேண்டாம். அதுவே வேண்டாம். அதுவே வேண்டாமா? ஆமா. அப்ப எங்க கொண்டு தள்ள? என்ன செய்ய? எனக்கு நீங்க தந்த செல்வங்கள் எல்லாமே இருக்கு சுவாமி. சரி. ஆடு மாடு சொத்து சுகம் தோட்டம் தொலை வயல் வயக்காடு சரி அனைத்து செல்வங்களும் இருக்கு. அப்ப உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு எல்லிலே சிறிய வரம் வேணும் சுவாமி. அப்படியா? ஆமா. அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்க ராஜதான் அவன் கேட்கும் பொழுது இந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராஜதான் எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஏ ஆண்டவன் சொல்லி வல்லார ஈசானோட இடமாதி பமுடன் சொல்லுதான் ஆண்டவனே இடமாதி ஆண்டவனே சொல்லி வல்லார ஆண்டவன் இடமாதி உடனே அந்த வார்த்தை காதில்லை அந்த வார்த்தை ஆண்டவன் சொல்லுவான். அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்க ராஜன் கேட்கிறான். ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு இந்த எல்லையில் சிறிய வரம் வேண்டும். எல்லையிலிருந்து சிறிய வரம்னா எப்படி கொடுக்க முடியும்? கடவுளை சிறியவர் கரைக்கண்டே தர வேண்டும். ஆமா. கடவுளை சிறியவர் முக்கண்ணனே தர வேண்டும். ஆமா. ஆமா. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்க ராஜன் கேட்கிறார். சரி. எப்பா வல்லரக்கா, சுவாமி சிறிய வரம் உனக்கு என்னதான் வர வேணும்? என்னப்பா வர என்ன வர வேணும்னு கேட்டா கடுகு மிளகு சீரகம்னு சொல்லுதியே. ஆமா. ஊர்ல போய் பெட்டி கடை வைக்க போறியா? என்ன பெட்டி கடை வைக்க போறியா? எதுக்கு போய் இப்படி சொல்லுத? உனக்கு என்னப்பா வர வேணும்? வேற ஒண்ணு இல்ல சுவாமி, நான் கேட்கக்கூடிய வர நீங்க வந்து பெரிய வரம் நீங்க நினைச்சிருப்பா பாத்தீங்களா? அது உண்மைதான். அதுக்கு தான் கடுகு மிளகுன்னு உங்கள்ட்ட சுட்டி காட்டி பேசிட்டு இருக்கேன். எப்ப என்னதான் வர இருந்தாலும் என்னை நினைத்து நீ 7-6-12 வரலாம் தோம் இருந்துட்டேன். ஆமா. அப்ப நான் உனக்கு என்னங்கறத நான் கேட்டு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தானே ஆக வேண்டும். அதுதான் என்னோட வேலை. ஆமா. அப்ப உனக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட கேளுப்பான்னு சொல்லும் பொழுது அந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராஜன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவன் இடமாகில ஆண்டவான் இடமாகில நான் வல்லரக்க ராஜதானோ ஆண்டவானே பகவானே எரிக்கும் வார எனக்கு வேண்டும் என்று சொல்லி வல்லரக்க ஐயா வல்லார ஈசனோட சொல்லுவான ஈசனிட சொல்லுவான காட்டி விரலால தேவி கங்காதேவி தேவி தானறிய ஐயா தானறி எரிக்கும் வேற எனக்கு வேண்டும் எரிக்கும் வேற எனக்கு வேண்டும்.
நீங்க ஒரு சத்தியம் பண்ணி தாங்க. என்ன சத்தியம்? பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கு யாரு? என் மனைவி. அந்த ஆதிபரா சக்தி. ஆமா. அந்த உங்க மனைவி பார்வதி மேல சத்தியம் பண்ணி தந்தாதான் சரி நான் வர கேப்பேன் சுவாமி. அப்படியா? ஆமா. எப்ப அப்படியா உனக்கு வரம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? ஆமா. நீ தர முடியாதுன்னு சொல்ல முடியாது சுவாமி. யா 12 வருட காலம் உங்களை நினைச்சு நான் தவம் இருந்திருக்கேன். சரி நீங்க வர நீங்க கண்டிப்பா தந்துதான் ஆகணும். அப்படியா? ஆமா. சரி அப்ப நான் அவன் மேல ஆணையா உனக்கு